ராதே கிருஷ்ணா. நான் உங்கள் ஆனந்த். இன்னைக்கு எபிசோட் 7 டே 7. இன்னைக்கு நாள பாசிட்டிவா முடிங்க. பாசிட்டிவா ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் 1 வீக் இன்னையோட 1 வீக் ஆஃப் மை திஸ் பாட்காஸ்ட் ஜர்னி ஏதோ 7 நாள் பேசிட்டு 1 வருஷம் பேசின மாரி ஒரு ஃபீலு. பட் இட் ஹேப்பன்ஸ். எந்த புது விஷயம் செஞ்சாலுமே அதில கிடைக்கக்கூடிய சிறு சிறு ஒரு மைல்கல்கள் கூட உங்களுக்கு பெருசா தெரியும். ஆ ஸோ அதான். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹெசிடேட்டோட இருக்காதீங்க. கண்டிப்பா கிரேட்டர் குட் கண்டிப்பா இருக்கு எல்லாத்துலயுமே. எதுவுமே வேஸ்ட் இல்ல. நம்ம நல்லது பண்ற எதுவுமே சின்னதா நமக்கு தெரிஞ்சாலுமே, ஒரு மம்முத்தா வந்து நிக்கும். 1 வருஷம், 2 வருஷம் கழிச்சு. நம்ம ஹேபிட்ஸ் அது இம்பாக்ட் பண்ணும். ஆ வெல்கம் ஆன் போர்ட். இன்னைக்கு எத பத்தி ஷேர் பண்ணணும்னா, நான் ரீசென்ட்டா வாரணாசி போயிருந்தேன். அங்க வெறும் அந்த ஃபுட் ஹேபிட்ஸே அங்க வந்து சப்பாத்தி, மார்னிங் டிஃபன், இட்லியும் கிடைக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு மதியானம் ஒரு நாள் வந்து மதியானம் ஒரு மீல்ஸ் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஆ அங்க முருகன் கஃபேன்னு ஒண்ணு இங்க இருக்க முருகன் இட்லி கடை அந்த மாரி இல்ல. வேற ஒரு முருகன் கஃபே அந்த மாரி. அங்க நெட்ல சர்ச் பண்ணி அங்க சாப்பிட போனோம். மீல்ஸ் ஆர்டர் பண்ணோம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஐ மெட் அ ச ஐ ஐ மெட் அ பெர்சன். அவர் ஒரு சன்னியாசி மாரி இருந்தாரு. அ நாங்க நானும் என்னோட மாப்பிள்ளையும் பேசிட்டு இருந்தோம் பார்த்து, தமிழ்ல பேசிட்டு இருக்கிறத பார்த்து, கான்வர்ஸ் பண்றத பார்த்து, அவரே தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டாரு. "நீங்க தமிழா?" அப்படி கேட்டாரு. நமக்கும் புது இடத்துல தமிழா? நம்மள நம்ம தமிழர்கள பார்த்தா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே மாரி இது. பட் ஹி இஸ் அ கன்னடிகா. ஹி இஸ் ஃப்ரம் கர்நாடகா. அ அவரோட எங்கள பத்தி கேட்டாரு. எங்கேருந்து வரீங்க? என்ன? எத்தன நாள் இருக்கிறீங்க? எங்கெங்க போனீங்க? வி ஹேவ் ஷேர்ட் தோஸ் திங்ஸ். அண்ட் அவர பத்தி நாங்க கேட்டோம். ஆ ஸோ ரொம்ப ஒரு ஷாக்கிங்லி அண்ட் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு, அந்த கான்வர்சேஷன். ஸோ அவரு வந்து ஹி லுக்ஸ் யங். பட் ஹி இஸ் இன் ஏர்லி 40ஸ் சம்திங். அண்ட் ஹி இஸ் டூயிங் சம் யாத்ரா லைக் நர்மதா யாத்ரா. த பேசிக் கோர் ஆஃப் தட் யாத்ரா இஸ் அந்த நர்மதா நதி ஓடக்கூடிய அந்த நகரங்களில் 6 மாதம் தங்கி, 6 மாதம் பூஜை செய்ய வேண்டுமாம். அந்த மாரி ஒரு யாத்ரா ஒண்ணு இருக்கு. அது வந்து இந்தியா முழுக்க ஒரு பல்லாயிரக்கணக்கான பேரு கலந்துக்கிட்டு, அதுல ஒரு பாடசாலால தங்கியிருந்து, அங்கருந்து ஆர்கனைஸ் பண்ணி அத பண்றாங்க. அண்ட் ஹி ஷேர்ட் சம்திங் ஷாக்கிங் இன் ஃபேக்ட். ஒன்லி 1 people from Tamil Nadu came to that yatra and in Karnataka also there are 5 to 6 people. மெஜாரிட்டிலி எல்லாருமே மத்திய பிரதேஷ், மும்பை அங்கருந்து தான் ஆயிரக்கணக்கான பேரு கிட்ட அங்க அந்த யாத்ரால பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நான் அந்த கியூரியாசிட்டியா அது எப்படி பண்றாங்க? அந்த மாரி இது நம்ம கேட்கறப்ப, ரொம்ப ஒரு டெடிகேஷனோட ஒரு மெட்டீரியலிஸ்டிக் திங்கிங் இல்லாம இருக்கிற ஆளால மட்டும் தான் அதெல்லாம் பண்ண முடியும். பட் ஹெர்குலியன் டாஸ்க் தான். அத அவங்க பண்றாங்க. அண்ட் ஹிஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அ சர்ப்ரைஸ் மீ சர்ப்ரைஸ்ட் மீ. அவர் வந்து எம்.டெக் முடிச்சிருக்காரு. எம்.டெக் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டாப் ரெப்யூட்டட் காலேஜ் தான் படிச்சிருக்காரு. அண்ட் டிஸ்பைட் ஆஃப் ஆல் தட் ஹி சூஸ் திஸ் பாத். அண்ட் ஐ வாஸ் கியூரியஸ் அண்ட் ஐ ஆஸ்க்ட் ஹிம், "ஏன் நீங்க இந்த மாரி ஒரு ஒரு அ எல்லாருக்குமே ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும். நம்ம நம்ம சொசைட்டில வந்து இப்படி இருக்கணும். ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வே ஆஃப் லிவிங் தான் ஒரு ஒரு பெருசா நெனச்சுட்டு, நம்ம சின்ன வயசுல இருந்தே கனவு காண்டுட்டு வாழ்வோம். பட் அதெல்லாம் இல்லாம, எதுவுமே எல்லாத்தையும் ஒரு புறந்தள்ளிட்டு, எப்படி ஒரு அமைதியான, அழகான வாழ்க்கைய சூஸ் பண்றீங்க? அதுக்கு எப்படி உங்க ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுச்சுன்னு நான் கேட்டேன். அண்ட் அவரும் ஷேர் பண்ணாரு. என்னென்ன பேசிக்கலி ஆப்வியஸ்லி ஹி இஸ் அ பிராமின். அண்ட் அவங்க சின்ன வயசுல இருந்தே அந்த மாரி ஒரு வேல்யூஸோட நாங்க வளர்ந்தோம். ஸோ வந்து இதுக்கு அடாப்ட் ஆயிக்கிறதுக்கு எங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டம் இல்ல. இப்ப நம்மள மாரி ஆளுங்க அடாப்ட் ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க சின்ன வயசுலேருந்தே அந்த வேல்யூஸ் தெரிஞ்சு வளர்ந்ததுனால, அவங்களுக்கு கிரேட்டர் குட் பத்தி அவங்களுக்கு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். ஸோ வந்து அவருக்கு பெருசா ஒரு
ஒரு தடைகள் எதுவுமே இல்ல. பட் இருந்தாலுமே இத சூஸ் பண்றது அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இஸ் எ பிரம்மச்சாரி அண்ட் இஸ் ஸ்டேயிங் இன் அ அ மடமா பார்த்து தங்குறாரு. அந்த எதுவுமே நமக்கு நம்ம எத புடிச்சு நம்ம ஒரு சின்ன ஒரு காஃபி பிடிக்கணும்னாலும் கூட அது இந்த டிகிரில இருக்கணும், இந்த சுகர் லெவல்ல இருக்கணும்ன்ட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம வந்து ஒரு பார்த்து நமக்கு அந்த ஆசைய நிறைவேத்திக்கிறோம். பட் அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட டெய்லி ரொட்டீன கேட்கிறப்போ, அ இட்ஸ் சோ இன்ஸ்பைரிங் அண்ட் அண்ட் ஐ ரியலைஸ்ட் ஆன் தட் டே தட் த ரியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் நமக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸே நம்ம 2 பேரும் நல்லவங்க தான். நம்மளும் ஒண்ணும் கெட்டது பண்ணல. அவங்களும் ஒண்ணும் கெட்டது பண்ணல. பட் 2 பேருமே நம்ம நல்லவங்க தான். பட் ஒரு ல ஒரு 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 லெவல் ஆஃப் திங்கிங்க்கு போனோம்னா, வி ஷுட் சேஞ்ச் சம்திங். நம்ம கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து எத எத மாத்திக்கணும்னு நெனைக்கிறோம், எதெல்லாம் கொஞ்சம் டிசைர் இல்லாம பண்றோமோ, நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த லெவல் ஆஃப் திங்கிங்க்கு போயிடுவோம். அண்ட் நமக்கு எப்படிப்பட்ட ஆசைகள் இருக்கோ, அப்படிப்பட்ட டிசைர்கள நம்ம விடணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. நம்ம நீங்க எந்த மாரி சிந்தனை, எந்த மாரி வர விரும்புறீங்களோ, அதுக்கு என்னென்ன தேவைப்படுதோ, அதுக்கு எதெல்லாம் உங்கள தடுக்குதோ, அதெல்லாம் நீங்க வந்து புறந்தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த அந்த ஸ்டேச்சர்க்கு போ முடியும். அவர பார்க்குறப்போ, ஒரு நம்ம நம்ம சில பேர பார்த்தாவே, ஒரு ஆன்மீகமா, தெய்வீகமா இருப்பாங்க. இவரெல்லாம் ஒரு யாருக்கும் கெட்டதே நினைக்க மாட்டாரு. யாருக்குமே பொறாமையோட யாரையுமே பொறாமையோட பார்க்க மாட்டாரு. இவருக்கு கிடைக்கலன்னா, இல்ல அடுத்தது நல்லா கிடைக்குன்ட்டு நகர்ற மனுஷன். அப்படின்ற மாரி ஒரு ஃபேஸ்ல ஒரு டிவினிட்டி இருக்கும்ல. அந்த மாரி இருந்தாங்க. அப்போ எ ஒரு ஒரு கம்யூனிட்டியே அந்த மாரி நம்ம கூடயே தான் இருக்கிறாங்க. ஆனா, ஒரு செட் ஆஃப் பீப்பிள் வந்து இப்படியும் வளர்ந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்மளும் நம்மளும் இப்படி வளர்ந்துட்டு போயிட்டுருக்கோம். பட் இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, அ நம்ம திங்கிங் கேப்பபிலிட்டி எப்படி நம்ம நம்ம என்விரான்மென்ட்ட பொறுத்து, நம்ம எப்படி வளர்ந்து வர என்விரான்மென்ட் நம்மள தாக்கத்த ஏற்படுத்துது. இப்ப இது நம்ம வந்து அவங்க வாழ்ற என்விரான்மென்ட்ல வளர்ந்திருந்தோம்னா, நம்ம திங்கிங் அதே மாரி தான் இருந்திருக்கும். அவங்கள மாரி நம்மளும் ஏதாவது ஊர்ல இருப்போம். இந்த மாரி இந்த மாரி தாட்ஸோட சுத்திட்டுருப்போம். அந்த மாரி ஒரு டிவினிட்டியோட ஒரு ஸ்பிரிச்சுவலான ஜர்னியோட பயணிச்சுட்டுருப்போம். இதே இது அவங்க நம்மளோட என்விரான்மென்ட்ல வளர்ந்திருந்தாங்கன்னா, நம்மள மாரி தான் இருந்திருப்பாங்க. ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கா இருந்திருப்பாங்க. அண்ட் காமன் திங் வந்து அ 2 பேருமே ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டூ ரோம் மாரி, எல்லாருமே அவங்கவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு நமக்கு எது சந்தோஷமோ நம்ம பின்தொடர்ந்து போயிட்டுருக்கோம். அவருக்கு அதில தான் சந்தோஷம். அத பின்தொடர்ந்து போயிட்டுருக்காரு. ஸோ 2 பேருமே டிராவல் பண்றதே ஒரு ஒரு அவ்ளோ ஸ்பிரிச்சுவலா இருக்கு இந்த கண்ட்ரியே. நம்ம டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்பிள் அ ஹார்மனியோட யாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணிக்காம, அவங்கவங்க எல்லார் மனுஷங்களையும் அவங்க நம்ம ஃப்ரீயா நம்ம என்ன ஆகணும்னு நம்மள சூஸ் பண்ண வைக்கிறதுக்கே ஒரு இண்டிபெண்டன்ஸ் குடுத்துருக்கு நம்ம நாடு. ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸ்னால யாருக்கும் கெடுதல் இல்லாம, தீங்கு செய்யாம நம்மளோட விஷன அடையிறது தான் நம்ம இந்த ஹியூமன் வேல்யூக்கு குடுக்குற மரியாத. ஸோ அ அந்த மாரி டிராவல் பண்ணுவோம். ஆ வித்தவுட் ஹேட்ரட் அண்ட் ஜெலஸ் அண்ட் இந்த ஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன் இன்னைக்கு. ஆ அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் எடிட்டிங் டூல்ஸ்லாம் கொஞ்சம் டியூட்டோரியல்ஸ்லாம் பார்த்து கத்துக்கிட்டு இருந்தேன். டைம் போனதே தெரியல. அப்புறம் தான் 6:45 ஆயிருச்சு. இதுக்கப்புறம் ஏதாவது சும்மா ஒரு 10 நிமிஷம் பேசி, இன்னைக்கு உண்டான டாஸ்க்க முடிச்சிடலான்ட்டு தான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணேன். அண்டு எதுலயாவது ஒரு புரொடக்டிவாவே இருக்கிறது ரொம்ப ஒரு எக்ஸைட்மென்ட் தருது. இப்ப இந்த மாரி ஆக்டிவிட்டி பண்ணாம இருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன், ஒரு தூங்கிட்டு இருப்பேன், ரீல்ஸ் பார்ப்பேன், வெளிய போய் சாப்பிடுவேன். திருப்பி ரீல்ஸ் பார்ப்பேன், தூங்குவேன். அதுதான் ஹேப்பினஸ். நம்மள ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்லயே வச்சிருந்துச்சு. இப்ப ஏதாவது ஒண்ணு பேசணும், நம்ம பிரசன்டபிளாவும் இருக்கணும். அதுக்குண்டான ஒரு ஏதாவது ஒண்ணு ஒரு நல்ல திங்கிங் நமக்குள்ள வருது. நம்ம நல்ல திங்கிங் எங்கெங்க இருக்குன்னு தேடுறோம். அதுவே ஒரு எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. அந்த இதுல உங்களுக்கு நம்ம ஏதோ டாக்ஸ் போடல, ஹேஷ்டாக் போடல. ஜஸ்ட் WhatsAppல ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். அந்த ஸ்டேட்டஸ் வைக்கலனாலும் இது யாரும் ரீச் ஆகாது. ஸ்டார்ட்டிங் இனிஷியல்னால.
அ அதனால அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். அ ரொம்ப நியூசன்ஸா இருக்குன்னு நெனச்சுக்காதீங்க. அப்படிலாம் இல்ல. அப்படியும் நெனச்சுக்கலாம். ஐ டோன்ட் கேர். அண்ட் இந்த மாரி நல்ல இது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த தான் பேசி ஆவணும். கெட்டது பேசக்கூடாது, பேச முடியாது. ஸோ எங்க நல்லது இருக்கு, எங்க நல்ல தாட்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு தேடுறதே ஒரு பெரிய ஒரு ஒரு சந்தோஷமா இருக்கு. எங்கெங்க அந்த நல்ல எண்ணங்கள் கொட்டி கிடக்குன்றது தேடுறதுக்கே ஒரு நல்ல எண்ணம் வேணும்னு நெனச்சுக்கிறேன். அந்த வாய்ப்பு குடுத்ததுக்கு நன்றி. அண்ட் கன்டின்யூ பண்ணுவோம். பொறுமையா இருப்போம். கோ ஸ்லோ, ஸ்லோ மனி, குட் மனி. அத மட்டும் நெனச்சுக்கோங்க. ஆ அப்புறம் என்ன பண்ணலாம்? டூ குட், ஸ்டே குட். எல்லாமே நல்லதே பண்ணுங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. ஜெய் ஸ்ரீராம். ராதே கிருஷ்ணா. அண்ட் ஆப்வியஸ்லி ரிமெம்பர் த நேம் ஆனந்த். தேங்க் யூ.